தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழுதலை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் தாய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும். ஜூன் 7 ஞாயிறு, வைகாசி 24 பெருவிழா. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் சொல்லாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசியின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுக்கிரகம் செய்து வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். இயேசுவின் உடனிருப்பை நற்கருணையில் அனுபவித்து அவரை நாம் பிரதிபலிப்பாவோம். அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். புதிய விடியல், புதிய வாழ்வை, புதிய நாளை சேர்த்து தந்தமைக்காக, குறிப்பாக உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாக தந்து எங்களை பாவ நிலையிலிருந்து மீட்டு எங்களை ஆன்மீக வழியில் வழிநடத்த தன்னையே வார்த்த இயேசுவே, எங்களே உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாளில், கடந்த இரவில் செய்த எல்லா அற்புத ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த இளம் காலை வேளையில் உம்மை துதிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்தவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் யார் யாரையெல்லாம் எங்களுடைய பங்கிலே திருப்பலி நிறைவேற்ற வருகை தருகின்ற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து, சந்திக்க இருக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து, தொடர்ந்து எம் பங்கு தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைப்போரையும் ஆசீர்வதித்தரலும். உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் தூய்மை மிகு இந்த ஆன்மீக உணவினை நாங்கள் உண்ண ஒவ்வொரு நாளும் தடையாக இருக்கின்ற பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமது திருப்பந்தியில் தூய்மையான நிலையோடு நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். உமது ஆன்மீக உணவை நாங்கள் உட்கொள்ளும் பேற்றை எங்களுக்கு தந்தருளும். புனித பெர்னார்து கூறுவது போல, நற்கருணையே கிறிஸ்துவின் உயிரளிக்கும் உடனிருப்பு. நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாயிருப்பதால் அவற்றிலே நம்ம புனித நம்பிக்கை கொண்டு அனுதினமும் இந்த ஆன்மீக உணவை உட்கொள்ள, தம்மையே அன்புக்காக தியாகமாய் நமக்காய் தந்த இயேசுவை புனிதத்தோடு உட்கொள்ள நாம் இறைவனிடம் வரம் கேட்போம். அன்பை, மன்னிப்பை, ஒற்றுமை உணர்வை, நம்பிக்கையை, சகோதரத்துவத்தை, இறையுணர்வை வெளிப்படுத்திய இயேசுவின் மனநிலையில் நாம் வாழ்வதற்கு தேவையான வரத்தையும், நாம் உண்ணும் நற்கருணைக்கு அர்த்தம் தரும் மக்களாக வாழ, இயேசுவே நம் நடுவில் வாழ்கின்றார் என்ற நற்செய்தியின் உண்மைக்கு சான்றாய் நாம் வாழ அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்ப தூசியும் தூசி, நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.